ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மாடி தோட்டத்தில் இன்றைக்கி என்னென்ன காய்கள் அறுவடை பண்ணுறேன் அப்படின்றதாங்க இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ER கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் தாங்க பறிக்கிறேன். ஏன்னா தக்காளி பழம் பாருங்கள், அப்படியே வெயிட் தாங்க, அது அப்படியே சாயுதுங்க. ஒரு பழம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. ஒரே ஒரு பழம் தாங்க, எவ்வளோ வெயிட்டுக்குது பாருங்க. நல்லா பெரிய பழங்க. அதாவது நம்மளுடைய லைப்ரரியா தக்காளிக்கும் இதுக்கும் ஈக்குவல் வச்சு எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த பழத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாருங்க. அதாவது நாட்டுப்பழம் தாங்க. ஹைபிரிட் பழம்னு இது சொல்ல முடியாதுங்க. லைப்ரரியா தக்காளின்றதும் ஒரு நாட்டு வகை சார்ந்தது தாங்க. அதனால ஒவ்வொரு ரேட்டையுமே எல்லாமே நாட்டு வகையில் நம்மளுக்கு தெரியாது இருந்த ரகங்க இதெல்லாம். அதுங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க, பப்ளி மாசாட்டம். அதாவது ருஜு கொடுத்தோம்னா நல்லா அந்த அளவுக்கு பெருசா வருதுங்க. ஆனால் உங்களுக்கு வந்து சின்ன சைஸுங்க இது. அதாவது செரி டொமேட்டோ மாதிரிங்க, சின்ன சின்னதாக வைக்குங்க. சைஸ் சின்னதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக காய் வச்சிருக்குது பாருங்க. வெயிட் தாங்காது தான் இதுவும் பாருங்க, அப்படியே கீழே சாஞ்சிருச்சு பாருங்க. தக்காளி தாங்க இன்னைக்கு நிறைய அறுவடை இருக்கு, பார்க்கலாம் வாங்க. இதுவுமே அந்த வகை சேர்ந்தது தாங்க. இதுவுமே செரி டொமேட்டோ மாதிரி தாங்க வரும். அதாவது நாட்டு வகையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செரி டொமேட்டோ மாதிரி கோழி குண்டாட்டம் வைக்கிங்க. இது காய் நிறைய பிடிக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதுங்க. நல்லா வெயிட் தாங்காத எல்லாம் சாஞ்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் காய் வெட்டாமல் பறிக்கிறேங்க. ஏன்னா ஒரே முட்டை என்னால் வந்து தக்காளி பழத்தை சமைக்க முடியறது இல்லைங்க. அதனால கொஞ்சம் காய் வெட்டா பறித்து வச்சுக்கணும்னா ஒரு நாளைக்கு தாங்குங்க. அதனால கொஞ்சம் காயும் பறிக்கிறேங்க. பாருங்க, எல்லாம் வெயிட் தாங்காத இந்த செடி மேலே படுத்துருக்கு பாருங்க. கை ரப்பிக்கிச்சுங்க, வச்சுட்டு வர. அதாவது இப்போ இந்த கீழே ஆரஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமுத்துதுங்க. அந்த அளவுக்கு போட்டு வெயிட்டு அது மேலே போய் படுத்துக்கிச்சு. வெயிட்டை கொஞ்சம் குறைச்சிடலான்ட்டு தாங்க காய பறிக்கிறேன். பாருங்க, காயுமே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு போடும்போது சூப்பராக இருக்குதுங்க ஃப்ளேவரு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கூங்காவா கட் பண்ணி போடும்போது பிரியாணியுடைய டேஸ்ட்டு ஒரு கொடை மிளகா போட்டு நம்ம சமைச்ச மாதிரி ஒரு ஃப்ளேவர் வருங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. பரவாயில்லைங்க. இந்த முறை தக்காளி பழம் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரியா தக்காளியாக இருக்கட்டும், நாட்டு தக்காளியாக இருக்கட்டும், நல்லா பழம் கொடுத்துட்டே இருக்குதுங்க. செடிங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த முறை தக்காளி செடி வந்து அருமையாக வளர்ந்துருச்சுன்னு தாங்க சொல்லணும். தக்காளி பழமும் நிறைய கொடுக்குதுங்க. தக்காளி பழத்துக்கு வீட்டில் பஞ்சம் இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு. தக்காளியில் நிறைய டிஷ் செய்யலாங்க. தக்காளி ஊறுகாய் தான் போட்டு வைக்கணும் போல இருக்குதுங்க, அந்த அளவுக்கு பழம் இருக்கு. எல்லாம் கையா பழம். அத்திச்செடி பாருங்க எவ்வளோ சூப்பராக காய் வச்சுட்டு வருது பாருங்க. சின்ன சட்டை தாங்க, அதுலேயே நல்லா தளைஞ்சி எவ்வளோ காய் பாருங்க. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு பழம் இருக்குதுங்க, அதான் பறிக்கலான்ட்டு. நல்ல டேஸ்ட்டுங்க இந்த பழம். ஒரு கமெண்ட் வந்ததுங்க, அத்திப்பழம் விதை கிடைக்குமான்னு. பாருங்க, இது விதை பாருங்க, இதில் என்ன வருதான்னு பாருங்க. இது அப்படியே சாப்பிட்றது தாங்க, விதைலாம் இதில் இல்லைங்க. அதாவது இது வேறு மாதிரி இருக்குங்க, இதில் விதை இருக்காதுங்க. இதில் பாருங்க, விதை வரல. சின்னதாக சொன்ன மாதிரி விதை வருது. இதுதான் விதையா? அத்திப்பழ விதையா? பாருங்க விதை. இவ்வளோ நாளாக எனக்கே தெரியலிங்க. இப்போதான் நானுமே பார்க்குறேங்க இதை. அதாவது அத்திப்பழத்தில் விதை இருக்கா அப்படின்றது எனக்கே இப்போதாங்க தெரியுது. ஏன்னா அவங்க கேட்ட பின்னாடி தான் இதை நான் நோட்டீஸ் பண்ணுறேங்க. உண்மையிலேயே நீங்கள் வேறு லெவல். ஒவ்வொன்றும் அழகாக கண்டுபிடிக்கிறீங்க, அழகாக சொல்கிறீங்க. பாருங்க விதை எப்படி வருது. ஆமாம், விதை இருக்குது. இது மண்ணுக்குள்ளே போட்டு பார்க்கலாங்க, முளைக்குதான்னு. வேறு என்ன பண்ணுறது? அதாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எங்கே போடலாம்? இங்கே போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு முளைச்சி வந்தால் நான் காட்டுறேங்க வீடியோவில்.
வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட்லி ஆரஞ்சு பறிச்சிக்கலாம். இது நல்லா பாருங்க பழம் பழுத்துருச்சுங்க. அதான் பறிச்சோம்னா தான் புதுசாக வந்து தலைங்க நிறைய தலைஞ்சிருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க பூ பாருங்க எடுத்துருக்குது. இதை நம்ம கட் பண்ணிட்டோம்னா பூ நல்லா காயாயிடுங்க. அதாவது வளர்ச்சி தடையாகக்கூடாதுங்க. அதுக்கு தான் இதெல்லாம் கட் பண்ணிட்டாதான் வளருங்க. நம்ம செடியில அழகு பார்க்கறதுக்கு காய் வைக்க முடியறது இல்லைங்க. செடியில வந்து பார்த்தீங்கன்னா அழகா இருக்குதேன்னு சொல்லி தாங்க விட்டுருந்தேன் இவ்வளவு நாள். ஆனால் இப்போ வந்து பார்த்தா இதுக்கு வந்து அது பாரமா இருக்குங்க. அதனால பறிச்சேன். பாருங்க சூப்பரான பழம். நல்லா growth இருக்குது பாருங்க. பாட்டு கொடுத்த பின்னாடி பாருங்க சூப்பராக தலையுது பாருங்க. இப்போ இந்த தக்காளி செடி இருக்கிறதுனால தாங்க இதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அவ்வளோதாங்க தக்காளி எல்லாம் பழுக்க ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. பழுத்துருச்சுன்னா செடி எடுத்துருவோங்க. அப்போ நம்ம எரு போட்டு வளர்த்திக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் செடிங்க. பீக்கங்காய் அறுவடை பண்ணலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க இலைத்தலையை தான் கொடுத்து நல்லா மூடா போட்டுக்கிறோங்க. வெங்காய சருகம் உள்ளே போட்டு மண்ணுக்குள்ளே ரொட்டேஷன் பண்ணி விட்டுருக்குறோங்க. அதனால பார்த்தீங்கன்னா காய் நல்லா பெருசாக கிடைக்குதுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க காய். இன்னைக்கு ஒரு 3 காய் இருக்குதுங்க. இதுங்க அந்த பக்கம் ஒன்று இருக்கு. இங்க ஒரு காய் இருக்குதுங்க. இதையும் கட் பண்ணிக்கலாம். சூப்பரான காய். மொத்தம் 3 காய். இது கொஞ்சம் லென்த்துங்க. இது கொஞ்சம் குட்டியிலே கொஞ்சம் பெருத்துருச்சுங்க இது. இது கொஞ்சம் மீடியம் சைஸுங்க. அந்த மாதிரி நம்ம ருஜு கொடுக்குற மாதிரி சைஸ் வாரியா வைக்குதுங்க. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 காய் இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. வாங்க அடுத்து இந்த சைஸே பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. நல்லா குட்டியா நல்லா குண்டா பெருத்துக்குதுங்க. பாருங்க எப்படி பழமே ஆகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. நிறைய பிஞ்சு போட்டுக்குதுங்க கொடி. நிறைய பிஞ்சு வந்து இன்னும் போட்டிருக்குதுங்க. இன்னும் காய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசாகுங்க. இளஞ்செடியும் ஒன்று இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளரிக்காய்க்கு பஞ்சம் வராதுங்க. இளஞ்செடியும் பார்த்தீங்கன்னா நாற்று போட்டு விட்டுருக்குறேங்க. பாருங்க இந்த தக்காளி செடி பாருங்க ஒரு குரோ பேக்கில் வளருதுன்னு சொன்னோம் பாருங்க. இது எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது பாருங்க. காய் பாருங்க அப்படியே கொத்து கொத்தா வச்சு எப்படி போகுது பாருங்க. அதுக்குதான் விட்டுறதுங்க. அது வளர்றது வளரட்டோன்னு சொல்லி விட்டுறதுங்க. பாருங்க லாங் பென்ஸ் பச்சை லாங் பென்ஸ் பாருங்க. இதெல்லாம் அரும்பு முடிஞ்சுதுங்க. முடிஞ்சதுல பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு காய் எடுக்குது பாருங்க. நம்ம வந்து செடியை பிடுங்கலைங்க. அப்படியே விட்டுட்டு இருந்தேன். அதிலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் தளைஞ்சி மறுபடியும் பாருங்க காய் வருது பாருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காயின்னு சொல்லலாங்க. அப்படி சொல்லிக்கலாம். இங்கே பாருங்க எல்லா இடத்துலையும் காய் பாருங்க. சூப்பராக பிஞ்சு பாருங்க இப்படி வச்சுட்டு போகுது பாருங்க. நல்லா வச்சுட்டு வருது. இன்னும் செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா தலையுது பாருங்க கொடி. மூக்குத்தி அவரம் தான் இன்னைக்கு நிறைய அறுவடை இருக்குதுங்க. வாங்க பறிக்கலாம். இந்த பச்சை லாங் பென்ஸ் பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது காய் கொடுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு முதல்ல. இப்போ பரவாயில்லைங்க நல்லா தயாராகிடுச்சிங்க. மூக்குத்தி அவரை இன்னைக்கு ஒரு 1/4 கிலோக்கு மேலே வர அளவுக்கு காய் இருக்குதுங்க. ஏன்னா இப்போ கொடிங்களில் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரை தாங்க அதிகமாக காய் கொடுக்குது. அதாவது அவரைக்காய் வந்து கொஞ்சம் அறுவடை கம்மியாயிடுச்சுங்க இப்போ. அதனால மூக்குத்தி அவரை வந்து இல்லை நான் வந்து உனக்கு கொடுக்குறேன் பந்தல் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த மூக்குத்தி அவரை வந்து இப்போ பந்தில் பூரா இதுதாங்க ஆக்கிரமிச்சு பண்ணியிருக்கு. இதுதான் காயும் இப்போ நிறைய கொடுக்குதுங்க. சூப்பராக காய் பாருங்க ரெடி ஆயிடுச்சு. அதோட கீழே விழுந்துருச்சு. கையில் வச்சோம்னா இது ஒரு பிரச்சனை. லிக்விட் தண்ணி மட்டும் இந்த வெயில் காலத்துக்கு நல்லா யூஸ் பண்ணிட்டு வாங்க. நல்லா வந்து மண்ணை வந்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு பார்த்தீங்கன்னா லிக்விட் தண்ணி கொடுத்துருங்க. நல்லா மண் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாகிடுங்க. சாப்பிட்டாச்சுன்னா நம்மளுக்கு செடி வந்து குரோத் நல்லா இருக்கும். காயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செருக்க இருக்குங்க. அதாவது நீர் சத்தோட காய் இருக்குங்க. இல்லைன்னா காய் வந்து பார்த்தீங்கன்னா வதங்கின மாதிரி இருக்குங்க. இப்போ இளங்கொடி உங்களுக்கு மூக்குத்தி அவரை காட்டுறோம் பாருங்க. இந்த சீசன்ல அது காய் வருமானு நான் செக் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு கொடியை நட்டு வச்சிருக்கிறேங்க. உங்களுக்கு அதையும் காட்டுறேன் இருங்க. மறுபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைவ் போடலான்ட்டு இருக்கிறேங்க. ஒரு ஆசை இருக்குது. அது என்னைக்கு நடக்குதுன்னு தெரியல. அதுக்கு தகுந்த மாதிரி நேரம் எனக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. எல்லாம் இந்த பூவாடே அப்படியே ஒட்டின்னு 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 எப்படி இருக்குது பாருங்க. இந்த பூ கூட கீழே உதறதில்லை பாருங்க. விதைக்கு பாருங்க காய் இப்படி காஞ்சி போயிட்டு இருக்கு.
இந்த மாதிரி காஞ்ச விதையை தாங்க பார்த்து என்னுடைய கேட்லாக்கு நான் ஆட் பண்ணுறேன். எல்லா விதைங்களுமே இப்போ இருக்குது, வேணுன்றவங்க பயன்படுத்திக்கலாங்க. டவுட் இருந்தால் கேளுங்க. இருங்க வச்சுட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த இளங்கொடி தாங்க இப்போ நான் விதை போட்டு நட்டு இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது பாருங்க. பார்க்கலாம் அந்த சீசனில் இது காய் வைக்குமான்னு பார்க்குறேங்க. ஏன்னா பார்த்தேன்னா உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். மூக்குத்தி அவரைக்கு சீசன் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கொடியை நான் வளர்த்திட்டு வரேங்க. இதுக்கு வந்து இப்போ நம்ம இது காய் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம எனி டைம் இந்த மூக்குத்தி அவரையை பயிர் பண்ணலாங்க. அதுக்கு வேண்டி இந்த முயற்சிங்க. ஏன்னா மூக்குத்தி அவரையினுடைய பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி, நிறைய காய் கொடுக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க, காய் டேஸ்ட்டும் நல்லா இருக்கு, அவ்வளோ ஒரு சத்துங்க இந்த காய். அவரைக்காய்க்கு ஈக்குவலாக வருதுங்க, இதுவுமே பெனிஃபிட் ஜாஸ்திங்க. பாருங்க காய் பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பாருங்க, இங்கே வைக்கிறோம் பாருங்க. இன்னுமே இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இளங்கொடிங்க, பின்னாடி வச்ச கொடிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா காய் பாருங்க எப்படி கொத்து கொத்தா வைக்குது. கலர் நல்ல கலருங்க, டார்க் பிங்க்கும் வருதுங்க, லைட்டும் வருது, கொஞ்சம் விட்டோம்னா முத்திக்குது பாருங்க. ஒரு வட்டத்திலே நம்மளுக்கு வந்து ஒரு காய் கிடச்சிருது. சிறுசாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் கலக்கொட்டை போட்டும் செய்யலாங்க. தக்காளி பழம், வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு நம்ம சாதாவும் தாளிக்கலாங்க. எப்படி சமைச்சாலுமே இது அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க டேஸ்ட். இதோட டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. காய் பாருங்க சூப்பராக இருக்குது. இது நல்லா வெயிலையும் தாங்கி நல்லா கொடுக்குதுங்க. அதாவது வெயிலுக்கு வந்து இந்த செடி வந்து வாடுறதில்ல, சத்தும் அதிகமாக தேவைப்படுறதில்ல, தண்ணி மட்டும் கொடுத்தாவே போதுங்க. லிக்விட் தண்ணி கூட அவ்வளோவா நம்ம வந்து இதுக்கு பயன்பட தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு இந்த செடிக்கு எனக்கு என்னமே வேணாம், நீ வெறும் தண்ணி மட்டும் கொடு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த செடி தாங்குது. நல்லா வெயிலுக்கு நல்லா தாங்கி வளருதுங்க, அதுதாங்க சொல்லணும். தோல்றதே இல்லைங்க செடி, அப்படியே ப்ரெஸ் ஆகிக்குதுங்க. மதியம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் அப்படியே வாட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. அப்புறம் மாலையில் வந்து பார்த்தோம்னா அப்படியே அழகாக பூ பூத்துன்னு அழகாக இருக்குங்க. என்னுடைய மாடி தோட்டத்தில் எனக்கு இதுதாங்க ரொம்ப ஃபேவரட் செடின்னு சொல்லலாம். பூ பார்க்க அவ்வளோ அழகா இருக்குதா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து இதை ரசிக்கிறது தாங்க எனக்கு வேலையே. அடுத்த தடவை மூக்குத்தி அவரைக்குன்னு தனி பெசலே கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. அந்த அளவுக்கு எனக்கு இந்த காயும் பிடிச்சிருச்சு, என்னுடைய பூவும் ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. காய் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோ வர லென்த் ஆகுதுங்க. இந்த காஞ்சி பூ கூட கீழே விழ மாட்டேன்துங்க, அப்படியே ஒட்டிக்குது. முதல்லாம் பார்த்தீங்கன்னா இது மகரம் சேர்க்க பண்ணி பண்ணி தாங்க விடுவேன். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா வண்டு வந்து சூப்பராக பறக்குதுங்க. நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய வண்டு வருதுங்க. பட்டர்ஃப்ளையாக இருக்கட்டும், வண்டாக இருக்கட்டும், தேனீக்கள் நிறைய வருதுங்க நம்மளுடைய மாடியில். சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முச்சிட்டு இருக்குங்க நிறைய. இப்போ வெள்ளநாவலும் பார்த்தீங்கன்னா நிறைய பூ எடுத்துருக்கிறதுக்கு அந்த செடிக்கு நிறைய வருதுங்க. இந்த ஒரு வட்டமே நிறைய காய் இருக்குதுங்க, அதனால லேட் ஆகுதுங்க. உங்களுக்கு செடியாவது பார்ப்பீங்கன்றதுக்கு தான் உங்களுக்கு நான் வந்து கட் பண்ணாத காட்டுறேங்க. ஏன்னா நம்ம மாடி தோட்டத்தை வந்து ரசிக்கவும் வளர்க்குறோம், காய் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் வளர்க்குறோம், ரெண்டுமே இருக்குதுங்க. பாருங்க வெள்ளலாங்க பீன்ஸு விதைக்கு அப்படியே காஞ்சிட்டு இருக்குதுங்க. தட்டு கொஞ்சம் எடுத்துவாங்க. பாருங்க விதைக்கும் பாருங்க அழகா ரெடி ஆச்சு பாருங்க. விதை முகுத்திய வரையும் இந்த மாதிரி தூக்கி பார்த்தோம்னா நம்மளுக்கு அடியில் விதை இருக்குங்க. கொடியை வந்து இப்படி தூக்கி பார்த்தோம்னா அடியில் வந்து விதை முத்தி போய் கிடக்குங்க. காய் நல்லா நிறைய இருக்குதுங்க இந்த வட்டம். பாருங்க பச்சை வரை பாருங்க அழகா பாருங்க எப்படி காய் வச்சிருக்கு பாருங்க. பச்சை வரை இதுவுமே 4 பறிச்சுக்கலாங்க, சாம்பாருக்கு ஆகும். அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சா சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு, அதனால ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது. பொரியல் மட்டுமே பண்ணுறத விட இந்த மாதிரி சாம்பாருக்கும் நல்லா இருக்குதுங்க. சாம்பாருக்கு தாங்க அதை பறிக்கிறேன். இப்போ பொரியல் டேஸ்ட்டை விட எனக்கு சாம்பார் டேஸ்ட்டு தாங்க நல்லாயிருக்கு. அவரைக்காயை இப்போ நான் சாம்பாரில் போட்டு பழகிட்டேங்க, நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டு. நல்லா ஆனால் கெட்டியாக வைக்கணுங்க, தண்ணியாக வைக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக பதன்னு வைக்கணுங்க. அப்படி வைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. அவரைக்காய் ரொம்ப சிறுசாக கட் பண்ணி போடாத, ஒரு அவரைக்காயை 3 துண்டாக கட் பண்ணி போடுங்க.
சாம்பாருக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இன்னும் கொஞ்சம் இது முத்துட்டுங்க. இந்த பக்கம் வாங்க. பெருசாக்கிறது தாங்க பறிக்கிறோம். இப்போ இங்கே இருக்குது அவரைக்காய். பச்சைவரை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நல்லா கொடுக்குதுங்க. காய் நல்லா உள்ள போய் மாட்டினுது. கொடி தளைஞ்சதெல்லாம் பச்சைவரை தாங்க நல்லா காய். இங்கே இருக்கு பாருங்க. இன்னும் பாருங்க பூ எடுக்குது பாருங்க அவரைக்காய். லிக்விட் தண்ணி இப்போ கொடுத்துட்டே தாங்க வரேன். அதனால பார்த்தீங்கன்னா இன்னுமே பூ பாருங்க எடுக்குது பாருங்க. அவரைக்காய் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வருங்க. அந்த அளவுக்கு அவரைக்காய் இருக்குதுங்க. அதாவது ஒரு வேளை சாம்பாருக்கு நம்மளுக்கு தாராளமாக சரியா போயிடுங்க. மூக்குத்தி அவரை பாருங்க எப்படி காஞ்சி போயிருக்குது பாருங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால வேற காய் பறிக்கலாம் வாங்க. இதை கட் பண்ணுறேங்க நான். வாங்க கொஞ்சம் கோழி அவரை இருக்குதுங்க. அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். நல்லா இலசுங்க. குத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா கோழி அவரை குத்தவரை எல்லாமே நம்மக்கிட்ட வேறு இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவரைக்காய் ரகம் எல்லா ரகமும் வச்சுருக்குறாங்க. சூப்பரான அவரைக்காய். கொட்டை இருக்கிறத விட்டுறோங்க. விதைக்க ஆகட்டும்னு கொட்டை இல்லாததான் எடுக்கிறேன். இது பட்டை வரையுமே கொஞ்சம் பறிச்சுக்கிறேங்க. இப்படி தொட்டு பார்த்தோம்னாவே விதை இருந்துச்சுன்னா விட்டுடலாங்க விதைக்கு. விதை இல்லைன்னா அப்படி கிள்ளிக்கலாங்க. பாருங்க இதெல்லாம் அறுவடை முடிஞ்சு நம்மளுக்கு மறுபடியும் பூ எடுக்குதுங்க. இது ஆடி படத்துக்கு பின்னாடி போட்டதுங்க. இன்னுமே காய் கொடுக்குதுங்க. இது காய் பார்த்தீங்கன்னா 4 காய் போட்டாலும் நல்லா பாருங்க கை ரப்பர் ஆயிடுச்சு பாருங்க. அந்த பக்கம் காய் விழுந்துருச்சு. வாங்க அண்ணாண்ட ஒரு காய் விழுந்துருச்சு. பாருங்க வெள்ளை நீட்டை கத்திரிக்காய் பாருங்க இப்படி கொத்து கொத்தாக காய் பாருங்க. செடியப்புறம் காய் பாருங்க சூப்பரா தொங்குது பாருங்க. சூப்பரா காய் தொங்குது பாருங்க. வாங்க அடுத்து கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். இந்த அவரைக்காய் தெரியலையும் பார்த்தீங்கன்னா காய் இருக்குதுங்க. அதுதான் இதையும் பறிச்சுக்கலாம். பாருங்க எப்படி காஞ்சி போயிட்டு பாருங்க விதைக்கு. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் காய்ட்டும். கோழியாவும் சரிங்க குத்தாவலையும் சரி நல்லா தளைஞ்சு கொடுத்துட்டே இருக்குதுங்க நம்மளுக்கு. நாங்கள் அடுத்து கொய்யாக்கானே வருது. கத்திரிக்காய் பறிக்கலாம். கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நீலவரி கத்திரிக்காய் தாங்க எனக்கு நிறைய இருக்கு. செடி பாருங்க நல்லா குரோத் ஆயிடுச்சு பாருங்க. அப்படியே ஒரு கூட ஆற மாட்டேங்குது செடி. கூடாரத்துக்குள்ள நம்ம தேடி கண்டுபிடிச்சு பறிக்கணும். அடியில் ஒரு காய் இருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்க காய். இந்த பக்கம் ஒன்று இருக்கு. இதே நம்மளுக்கு ஒரு வேளை சாம்பாருக்கு போதுமான கத்திரிக்காய்ங்க. அந்த மாதிரி ஒரு 2 செடி வச்சோம்னா கூடமே கத்திரிக்காய் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவைக்கிற காய் நம்மளுக்கு கிடைச்சிருங்க. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணோம்னா நம்ம தேவைக்கு காய் பறிச்சுக்கலாங்க. பாருங்க நீலவாழை கத்திரிக்காய் பாருங்க. நிறைய பிஞ்சு போட்டுருக்குது பாருங்க. நிறைய பூ எடுத்துருக்குது பாருங்க. காய் இருக்குது பாருங்க. கொஞ்சம் நல்லா பெருசாகட்டும்னு விட்டுட்டோங்க. கத்திரி செடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகா வளர்ந்துக்குச்சுங்க. பெருசா ஆயிடுச்சுங்க செடிங்க. குண்டு கத்திரிங்க இது. பெரிய குண்டு கத்திரிங்க இது.
உங்களுக்கு இது நல்லா வளர வச்சு உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், மைசூர் வால் கத்திரிக்காய் இதுவுமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன். நல்லா பெருசாகிடுச்சு பாருங்கள். அதை சொத்து இல்லாத கத்திரிக்காயாக பார்த்து விதைக்க விடுங்க. அப்போ தான் நல்லா விதை வந்து உங்களுக்கு திறச்சியாக கிடைக்கும். நல்லா முளைப்புத்திறன் நல்லாயிருக்கும். காய் விதைக்கு விட்டிங்கன்னா இந்த மாதிரி விடுங்க. பாருங்கள், மைசூர் பச்சை மிளகாங்க. சரி, இப்படி பிடிங்க. ஒரு 4 மிளகா பறிச்சிக்கலாம். அதாவது காரமும் நல்லா உரைக்குதுன்னு சொல்ல முடியாதுங்க. காரம் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக இருக்குதுங்க. அதாவது காரம் நம்மளுக்கு கம்மியாக போதும் அப்படின்னா இந்த மிளகாய் அழகாக ட்ரை பண்ணலாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர். சங்குப்பூவும் பாருங்க, நல்லா பூ சூப்பராக தழைஞ்சி நல்லா பூ வைக்குதுங்க. என்னுடைய மாடி தோட்டத்தில் சங்குப்பூ பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. இங்கே பாருங்க, பூ அப்படியே கொத்தா எப்படி லைனாக வச்சுட்டு வருது பாருங்க. இதுக்கு வந்து நல்லா குச்சி நடணுங்க. அழகா இருக்குது பாருங்க. பாருங்க, நான் பார்க்காத விட்டுட்டுங்க. நேற்று எல்லாம் பூ மலர்ந்து காஞ்சி போயிட்டு இருக்குது. இது வந்து நம்ம வெறிதாவே சாப்பிட்லாங்க. டீ போட்டு தான் குடிக்கணுன்றது கிடையாதுங்க. செம்பருத்தி பூ மாதிரி சாப்பிட்லாங்க. இதெல்லாம் வந்து கொடிக்கு ஏற்றி விடணுங்க, குச்சி வச்சு. நாங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தக்காளி பாருங்கள். இதுவும் ஒரு பயில்வான் கத்தி தக்காளின்னு சொல்லாங்க. பெரிய கத்தி தக்காளி. இல்லைங்களா, எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள். அப்படியே வெயிட்டாக இருக்குதுங்க இந்த 2 காய். அந்த அளவுக்கு வெயிட் இருக்குதுங்க. நல்லா நீர் சத்து பார்த்தீங்கன்னா அப்படியே செருக்குக்குதுங்க காய். அப்படியே 3 காய்னாலும் நம்மளுக்கு 1/4 கிலோக்கு மேலே வருங்க. அவ்வளோ வெயிட் இருக்குதுங்க இது. நான் பேச்சுக்கு சொல்லலைங்க, என் கையில் வந்து சுமந்துங்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன் நான். சங்குப்பூவும் பார்த்தீங்கன்னா விதை வந்து நம்மக்கிட்ட இப்போ வந்து ஸ்டாக் இருக்குதுங்க. வேணுன்றவங்க போட்டுக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த அடுக்குங்க. வாங்க அறுவடை தட்டு பார்க்கலாம். வாங்க தட்டு பார்க்கலாம். தட்டு பாருங்க, நல்லா ஒரு பெரிய தட்டுங்க. எவ்வளோ தக்காளி இருக்குது பாருங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு உண்டான தக்காளி எனக்கு ஒரே அறுவடையில் கிடச்சிருதுங்க. இதுவே எனக்கு அதிகமான தக்காளி தாங்க. அந்த அளவுக்கு தக்காளி கொடுக்குது பாருங்க. சூப்பரான தக்காளிங்க. அதாவது மருந்து இல்லாத காய்கறிகள் நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. பீக்கங்காய் பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. பீக்கங்காய், வெள்ளரிக்காய் பாருங்க, சூப்பரான வெள்ளரிக்காங்க. 3 காய் கிடச்சிருக்கு. காஷ்மீர் சில்லி, கீழே ஆரஞ்சு, அரை அத்திப்பழம் வச்சுருக்கேங்க. அத்திப்பழம் நான் வந்து அரை சாப்பிட்டேங்க பாருங்க. அடுத்தது வந்து பச்சை அவரை, மூக்குத்தி அவரை, பட்டை அவரை, கோழி அவரைங்க. கோழி அவரைங்க இந்த மாதிரி அவரைக்காயிலுமே பார்த்தீங்கன்னா இப்பயுமே நம்மளுக்கு வந்து இதில் 4 அவரைக்காய் இருக்குது பாருங்க. தட்டு நிறைய கிடச்சிருக்குது பாருங்க. இப்பயுமே இவ்வளோ வெயில்லையுமே நம்மளால காய் இவ்வளோ அறுவடை பண்ண முடியுதுங்க. சூப்பரான அறுவடைங்க. நான் இன்னும் கீரை அறுவடை பண்ணலைங்க, பீட்ரூட் அறுவடை பண்ணலை. இதெல்லாம் இன்னும் அறுவடைக்கு ரெடியாக இருக்குதுங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் இந்த வீடியோவை கட் பண்ணிக்கலான்ட்டு கட் பண்ணுறேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதைக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு திங்கட்கிழமை வருங்க. பாருங்க. பாய்.